ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வரத்தக்கதாகவும் கர்த்தருடைய மகத்துவமான ஆச்சரியமான வேத சத்தியங்களை தியானிக்கும்படியாகவும் தேவன் நமக்கு பாராட்டி கொடுத்த இந்த மேலான தயவுக்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்னொரு மாதத்தை கிருபையாக நமக்கு கொடுத்தது மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய பரிசுத்த கூடாரத்திலே நாம் கூடி வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்ததுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த நாளிலும் மிக ஆச்சரியமான வேத சத்தியத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த நாளுக்குரிய வேத சத்தியத்தின் தலைப்பானது கர்த்தரின் கரத்தில் விழுவது என்றால் என்ன, கர்த்தரின் கரத்தில் விழுவது என்கிற தலைப்பிலே நாம் இந்த நாளிலே கர்த்தருடைய சத்தியத்தை தியானிக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே நமக்கு ஒரு ஆச்சரியமான வெளிச்சத்தை கொடுத்து நம்முடைய உள்ளங்களை பிரகாசிக்க செய்வாராக. கர்த்தருக்காக வாழ தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. மிகவும் பிரசித்தி பெற்ற விஞ்ஞானி என்று அழைக்கப்பட்ட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்பவர் மிக பிரசித்தி பெற்ற ஒரு மாமனிதர், உலகம் போற்றக்கூடிய ஒரு மனிதர், ஞானத்தில் மிக சிறந்தவர் என்று அழைக்கப்படுகிறவர். அவர் ஒரு முறை ஜப்பான் தேசத்திற்கு சென்றிருந்த போது அந்த ஜப்பான் தேசத்திலே ஒரு பிரசித்தி பெற்ற விடுதியில் தங்கியிருந்தார். அந்த விடுதியில் தங்கி இருக்கும் போது அவருக்கு உதவி செய்வதற்காக ஒரு வாலிபன் அங்கே இருந்தான். அவருக்கு உணவு கொடுப்பதும் அந்த அறையை சுத்தப்படுத்துவதும் அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்வதற்கு ஒரு வாலிபன் அங்கே இருந்தான். இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் எப்பொழுதெல்லாம் ஒரு ஹோட்டல்ல தங்குகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அங்கே அவருக்கு உதவி செய்கிற அந்த நபருக்கு பாராட்டும் விதமாக ஒரு சிறிய தொகையை கொடுப்பார், ஒரு பரிசை கொடுப்பார், கொஞ்சம் பணம் கொடுப்பார். ஆனால் அன்றைக்கு அவருடைய கரத்திலே பணம் இல்லை, என்ன செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை. அந்த வாலிபனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சித்தார். அவரிடத்தில் கொடுக்கிறதற்கு கையில பணம் இல்லாததினாலே ஒரு காகிதத்தை எடுத்து அந்த காகிதத்திலே வாழ்க்கைக்கான ஒரு தத்துவத்தை எழுதி அதற்கு கீழே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்று எழுதி கொடுத்து விட்டார். இந்த வாலிபனுக்கு அந்த பேப்பர் என்ன என்று தெரியவில்லை, அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்கு என்று தெரியவில்லை. அவன் சாதாரண ஒரு வேலைக்காரன், அவனுக்கு படிப்பறிவு இல்லை. ஆகினாலே அந்த பேப்பரை அவர் கொடுத்த அந்த தாளை தன்னுடைய அறையிலே கொண்டு போய் அதை பத்திரமாக வைத்தார். ஒரு சில நாட்கள் கழிந்ததுக்கு பிற்பாடு அந்த ஹோட்டலில் இருக்கிற மேல் அதிகாரியின் இடத்திலே இந்த காகிதத்தை கொண்டு போய் கொடுத்து அந்த வாலிபன் கேட்டான், ஐயா, அந்த காகிதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது அந்த ஹோட்டலுடைய மேல் அதிகாரி அந்த காகிதத்தை பிரித்து பார்த்த உடனே அதுல வாழ்க்கைக்கான தத்துவம் எழுதப்பட்டிருந்தது. அதற்கு கீழே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்று எழுதப்பட்டிருந்தது. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த வாலிபனை பார்த்து சொன்னார், இந்த பேப்பரை உன் கையில கொடுத்தவர் சாதாரணமான மனிதன் அல்ல, அவர் பிரசித்தி பெற்றவர், அவர் மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் எப்படி உனக்கு இந்த காகிதத்தை கொடுத்தார்? அப்பொழுது வாலிபன் நடந்ததெல்லாம் சொன்னான். அந்த மேல் அதிகாரி, ஹோட்டலுடைய மேல் அதிகாரி, அந்த சாதாரண காகிதத்தை மிக அற்புதமாக அதுல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்று எழுதப்பட்டிருந்ததுனாலே அந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் ஒரு வாழ்க்கைக்கான தத்துவமாக இருந்ததினாலே அந்த பேப்பரை, சாதாரண பேப்பர் தான், அதை எவ்வளவுக்கு அந்த மேலாளர் விற்று அந்த வாலிபன் கையில கொடுத்தார் என்றால் $1.5 மில்லியன் அந்த பேப்பரை விற்று இந்த வாலிபனுக்கு கொடுத்தார். இந்த வாலிபன் மிகவும் ஆச்சரியம் அடைந்தார். ஒரு சாதாரண பேப்பர், காகிதம், ஆனால் அதில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு மனிதனுடைய கையெழுத்து, அவர் எழுதின வாழ்க்கைக்கான தத்துவம், அதுல அவருடைய பெயர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எழுதியிருந்தபடினாலே அந்த பேப்பருக்கு எவ்வளவு மதிப்பு, அந்த பேப்பருக்கு எவ்வளவு கனம், அதை $1.5 மில்லியன்
விற்கப்பட்டு அந்த பணம் அந்த வாலிபனுடைய கையில் கொடுக்கப்பட்டது. அந்த வாலிபன் எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருப்பான். ஒரு சாதாரண இந்த உலகத்திலே தாயின் வயிற்றில பிறந்த ஒரு மனிதன் எழுதின எழுத்துக்கு அவ்வளவு பேர் என்றால், அவ்வளவு புகழ் என்றால், அவ்வளவு பிரசித்தம் என்றால், நம்முடைய தேவன் நம்முடைய கரத்திலே எழுதி கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியினால் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற அவருடைய வேத புத்தகம், இந்த பரிசுத்தமான வேதாகமம் எவ்வளவு விலை உயர்ந்தது, எவ்வளவு ஆச்சரியமானது. இதை எத்தனை டாலருக்கு வித்தாலும் முடியாது பிரியமானது. அவ்வளவு ஆச்சரியமான பரிசுத்த வேதாகமத்தை இன்றைக்கு தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். நாம் எவ்வளவு அதிகமாக இந்த வேத வசனத்தை நேசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையாகிய இந்த வேதத்தில் நாம் எவ்வளவு கவனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அனுதினமும் நாம் இந்த வேத வசனத்தை வாசிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தின் மேல் கவனமாக இருக்கிறோமா? இந்த வேத வசனத்தை தியானிப்பதில் நாம் கவனமாக இருக்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில மிக ஆச்சரியமாக பரிசுத்த வேதத்தில் இருந்து கர்த்தரின் கரத்தில் விழுவது என்றால் என்ன, கர்த்தருடைய கரம் என்றால் என்ன, கர்த்தரின் கரத்தில் விழுவது என்றால் என்ன, யார் கர்த்தருடைய கரத்தில் விழுந்தது, யார் கர்த்தருடைய கரத்தில் விழுந்தது, கர்த்தரின் கரத்தில் விழாமல் போனால் என்ன நடக்கும் என்பதையெல்லாம் இன்றைக்கு நாம் கருத்தோடு பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். முதலாவதாக கர்த்தருடைய கரம் என்றால் என்ன? ஆண்டவருடைய கரத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய கரம் பரிசுத்த வேதம் முழுவதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் சிருஷ்டிக்கும் கரம். அவர் இந்த வானத்தையும் பூமியும் அந்த சராசரங்கத்தையும் தம்முடைய கரத்தினாலே சிருஷ்டித்தார் என்று பரிசுத்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம். அவருடைய கரத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கரத்தை நீட்டி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே நாம் இருப்பமையானால் கர்த்தருடைய கரம் நமக்கு பாதுகாப்பான கரம். அவருடைய கரத்தில் இருக்கிற பிள்ளைகளை யாரும் ஒருபோதும் ஒரு காலமும் நம்மை மேற்கொள்ள முடியாது. காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய கரம் அவ்வளவு பாதுகாக்கும் வல்லமுள்ள கரமாக இருக்கிறது. கர்த்தருடைய கரத்தை நீட்டி அவர் இந்த உலகத்தில் உள்ள மிருகங்களுக்கும் காக்கை குஞ்சுகளுக்கும் தேவ பிள்ளைகளாகி நமக்கும் அவர் போஷிக்கிற கரமாக இருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்மை அனுதினமும் போஷித்து வழிநடத்தக்கூடிய கரமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கரம் இன்னும் ஆச்சரியமாக பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் ஒரு குருடனுடைய கண்ணை அவர் தொட்டார். ஒரு குஷ்டரோகியை கர்த்தர் தொட்டார். அவருடைய கரம் தொடும் போது அங்கே சுகம் நடக்கிறது. அவர் கரத்தை தொட்ட பொழுது அங்கே வல்லமை புறப்படுகிறது. அவர் கரம் தொடப்படும் போது அங்கே நோயாளிகள் சுகம் அடைகிறார்கள். அவர் கரம் சுகமளிக்கும் கரம் என அன்பானவர்களே, எத்தனை ஆச்சரியமான கரம். அவர் தம்முடைய கரத்தினாலே நம்மை ரட்சிக்கிறார். அவருடைய கரம் நம்மை ரட்சிக்கிறது. அவ்வளவு பரிசுத்தமான கரம். அப்படிப்பட்ட மீட்கும் கரத்திலே நாம் இருக்க வேண்டும் என அன்பானவருடைய கரம் ரட்சிக்கும் கரம். நாம் இப்பொழுது கேட்ட அவருடைய கரம் எவ்வளவு ஆச்சரியமான கரமாக இருக்கிறது. அதே கரம் தான் பழி வாங்குகிற கரமாகவும் இருக்கிறது. நமக்கு விரோதமாக செய்கிறவர்களை, நமக்கு விரோதமாக நிற்கிறவர்களை குறித்து நாம் பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய கரமே நம்முடைய விரோதிகளை, நம்முடைய எதிராளிகளை பழி வாங்குகிற கரமாக இருக்கிறது என்பதையும் நாம் பரிசுத்த வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் என்ன? யோவான் 10வது அதிகாரத்திலே 28வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இவ்விதமாக வாசிக்கிறோம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவர் கையில் இருந்து யாரை பறித்துக் கொள்வதில்லை? கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். யாருடைய கரத்தில் இருக்கிறோம்? யாருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம்? யார் நம்மை பறித்துக் கொள்ள முடியாது? ஒருவரும் நம்மை பறித்துக் கொள்ள முடியாது. அப்படியே நம்ம யாருடைய கரத்தில் இருக்கிறோம்? யோவான் 10வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவர்களை எனக்கு தந்த என் பிதா எல்லோரையும் பெரியவராக இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நாம் யாருடைய கரத்தில் இருக்கிறோம் என்றால் பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். அவருடைய கரத்தில் நாம் இருப்போமையானால் ஒருவனும் நம்ம என்ன செய்ய முடியாது? பறித்துக் கொள்ள முடியாது. அப்படியானால்
இன்னைக்கு இந்த மாலை வேளையில பரிசுத்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையில அன்பானவர்களே, நாம் யாருடைய கரத்தில் இருக்க வேண்டும்? பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் இருக்க வேண்டும். அவர் தம்முடைய கரத்திலே நம்மை வைத்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் நம்ம எல்லாரையும் கொடுத்திருக்கிறார். நாம் யாருடைய கரத்தில் இருக்கிறோம் என்றால் பிதாவாகிய தேவனுடைய கரத்திலே இருக்கிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். எந்த கைக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும்? தேவனுடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்த வேண்டுமானால் அவருடைய கரம் பலத்த கரமாக இருக்கிறது. அவருடைய கரத்திலே நாம் அடங்கி இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? அவருடைய கரத்திலே நாம் இருக்க வேண்டும். அவர் கரத்தில் இருந்து நம்மை ஒருவரும் என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. ஒருவரும் அவருடைய கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது என்பதை நாம் கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய கரம் என்ன? கர்த்தருடைய கரத்தில் விழுந்தது என்றால் என்ன? யார் கர்த்தருடைய கரத்தில் விழுந்தது? இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப ஆச்சரியமான அற்புதமான வேதத்தின் ரகசியத்தை நாம் படிக்கும்படியாக இருக்கிறோம், தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த நாளிலே, இந்த மாலை வேளையிலே நாம் சிந்திக்கிற மிக ஆச்சரியமான சத்தியம் என்னவென்றால், சாத்தான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தான். ஏன் சாத்தானுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை? அல்லது ஏன் சாத்தானுக்கு ஆண்டவர் இன்னொரு தருணம் கொடுக்கப்படவில்லை? ஏன் சாத்தானுக்கு, லூசிபருக்கு, அவனோடு கூட சேர்ந்த தூதர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை? எல்லாரும் கேட்கிற கேள்வி, இந்த லூசிபருக்கு ஏன் ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கவில்லை? அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து அவன் விழுந்து போனானே. அப்படி விழுந்து போன அந்த தூதன் லூசிபர், சாத்தான், அவனோடு கூட 1/3 தூதர்கள் இந்த பூமியில விழத்தள்ளப்பட்டார்களே, அவர்களுக்கு ஏன் மன்னிப்பு கொடுக்கவில்லை? அவர்கள் ஏன் ஆண்டவர் மறுபடியும் மீட்டுக் கொள்ளவில்லை? அநேகர் கேட்கிற கேள்வி. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கிறது சத்தியம். கர்த்தருக்கு சித்தமானால் உங்களுடைய இருதயத்திலே இந்த சத்தியம் உட்புகுமானால் நீங்கள் ஆச்சரியமாக இந்த நாளிலே இந்த சத்தியத்தை நீங்கள் தியானிக்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரின் கரத்தில் விழுவது என்றால் என்ன? கர்த்தரின் கரத்தில் யார் விழுந்தது? கர்த்தரின் கரத்தில் விழாமல் போனால் என்ன நடக்கும் என்பதை நாம் கருத்தோடு இந்த மாலை வேளையில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரத்திலே மிக ஆச்சரியமான வேத வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 31வது வசனம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. கர்த்தருடைய கரம் ரொம்ப ஆசீர்வாதமான கரம். கர்த்தருடைய கரம் சிருஷ்டிக்கும் கரம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான அந்த கரத்திலே விழுவது எவ்வளவு பயங்கரமா இருக்கும் என்று எபிரேய ஆக்கியோன் எழுதியிருப்பது நமக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய கரத்தில் விழுவது என்றால் என்ன? ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது என்றால் என்ன? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள், தேவனுக்கு நம்மை போல கை இருக்கிறதா? அப்படியானால் அவருக்கு எவ்வளவு பெரிய கை இருக்கும்? இன்றைக்கு தேவ பிள்ளைகள் கேட்கிற கேள்விகள் எல்லாம் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய கிருபையினாலே அவருடைய கை என்றால் என்ன? அவருடைய கையில் விழுவது என்றால் என்ன? அவருடைய கையில் விழுவது பயங்கரமாக இருக்கும் என்றால் என்ன என்பதை மிக ஆச்சரியமாக துல்லியமாக பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் கிருபையினாலே ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யாரெல்லாம் விழுந்தார்கள் என்பதை குறித்து நாம் வேதத்திலே இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும். யாரெல்லாம் விழுந்தார்கள்? முதலாவதாக பரலோகத்திலே தேவனாகிய கர்த்தர் தமக்கென்று ஊழியம் செய்யும்படியாக, தமக்கு முன்பாக நின்று ஆண்டவருக்கு பணிவிடை செய்யும்படியாக, இரவு பகலும் தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியாக ஒரு பிரதான தூதனை ஆண்டவராகிய தேவன் சிருஷ்டித்தார். அந்த பிரதான தூதனுடைய பேர்
பெயர் என்னவென்றால் லூசிபர் என்று அவன் பரலோகத்தில் அழைக்கப்பட்டான். அந்த லூசிபர் முதலாவதாக அவன் விழுந்து போனான். அவன் விழத்தள்ளப்பட்டான். ஏன் அவன் விழத்தள்ளப்பட்டான் என்றால் அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபடினாலே, அவனுக்குள்ள ஒரு மேட்டிமை இருந்ததினாலே, தேவனுடைய ஸ்தானத்தை நான் எடுக்க வேண்டும் என்று அவன் உள்ளத்தில் தீர்மானித்தபடினாலே, அவன் உள்ளத்தில் இருந்த அந்த வாஞ்சை, அந்த ஆசை, அந்த விருப்பம் நிறைவேற்றப்படாமல் அவன் என்ன செய்யப்பட்டான் என்றால், அவனோடு கூட சேர்ந்த தூதர்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். பரலோகத்தில கலகம் பண்ணின அந்த தேவ தூதர்கள் லூசிபர் கீழே தாழ தள்ளப்பட்டு போனார்கள். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்னும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, முதலாவதாக பரலோகத்தின் மேன்மையான ஸ்தலத்திலே தேவனோடு கூட இருந்து சஞ்சரித்துக் கொண்டிருந்த, தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த, எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய பிரமாணங்களை காத்து கொண்டிருந்த அந்த உன்னதமான தூதன், அந்த உன்னதமான தூதனாகிய லூசிபரை அவன் பாவம் செய்த பொழுது, அவன் இருதயத்தில் இருந்த போது, அவன் சிந்தையில பாவம் இருந்த போது, அந்த பாவத்தை அவனோடு கூட சேர்ந்த தூதர்களுக்கு அதை அவன் சொல்லி, அந்த தூதர்கள் தேவனுக்கு விரோதமாக இருந்த போது அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் என்றால் இந்த பூமிக்கு விழத்தள்ளப்பட்டார்கள். அன்பானவர்களே, இரண்டாவது பரிசுத்த வேதாகமத்திலே யார் விழுந்து போனார்கள் என்றால், பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த 12 சீடர்கள், தமக்காக தம்மோடு கூட இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட 12 சீசர்களும் விழுந்து போனார்கள். எப்படி விழுந்து போனார்கள்? எதனால விழுந்து போனார்கள்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்த வேதத்தை கவனிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, தம்முடைய சீசர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். இடறல் அடைவது என்றால் என்ன? விழுந்து போவீர்கள். இடறி விழுந்து போவீர்கள். நீங்கள் எல்லாரும் விழுந்து போவீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட இருந்த தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். பரலோகத்திலிருந்து விழுந்து போன தூதன் லூசிபரும் அவனோடு கூட சேர்ந்த தூதரும் இருக்க, இந்த பூமியில தமக்காக தெரிந்து கொண்ட அவரோடு கூட இருக்கும்படியாக, அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக இந்த பூமியில அவர் வந்த போது தம்மோடு கூட இருக்கும்படியாக அந்த லூசிபரை போல உன்னதமான ஊழியத்தை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 12 சீசர்களும் இடறி விழுந்து போனார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ரோமர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். அப்படின்னு அர்த்தம், எல்லாரும் பாவத்திலே விழுந்து போனார்கள். எல்லாரும் விழுந்து போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகவும் இல்லை. ஒருத்தரையாவது ஆண்டவர் தேடி பார்க்கிறார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார். எல்லாரும் பாவம் செய்து விழுந்து போனவர்கள். யாருமே பாவம் செய்யாமல் இருக்கவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனுஷனும், எல்லா மனுஷரும் பாவம் செய்து நாம் விழுந்து போயிருக்கிறோம். அந்த பரலோகத்தின் தூதன் மாத்திரமல்ல, அந்த தூதனோடு கூட சேர்ந்த ஒரு சில கூட்ட தூதர்கள் மாத்திரமல்ல, இந்த பூமியில தம்மோடு கூட இருந்த சீசர்கள் மாத்திரமல்ல, எனக்கு அன்பானவர்களே, நாம் எல்லோரும் விழுந்து போயிருக்கிறோம். பரிசுத்த வேதத்துல வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 24வது அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிப்போம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான்.
எழுந்திருப்பார். துன்மார்க்கரோ நீங்களே இடரண்டு கிடப்பார்கள். கண்பார்களே, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பார். அப்போ இப்ப நமக்கு ஒரு கேள்வி வர வேண்டும். சாத்தான் விழுந்து போனால் அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஒரு நீதிமான் விழுந்து போனால் எத்தனை முறை? 7 முறை. சாத்தான் பரலோகத்திலே ஒரு முறை விழுந்து போனான், அவனால் திரும்ப எழுந்திருக்கவே முடியவில்லை. ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்ப என்ன செய்வார்? எழுந்திருப்பார். காரணம் என்ன? ஆச்சரியமா இருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. சாத்தானால் எழுப்பவில்லை. சாத்தானுடைய கூட்டம், அவனோடு கூட விழுந்து போன தூதர்கள் ஒருவரும் எழுந்திருக்கவில்லை. அவர்கள் எல்லாரும் விழுந்தார்கள், யாரும் எழுந்திருக்கவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஆச்சரியமாக இல்லையா? எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த வேதத்துல இன்னும் ஆச்சரியமான வசனம் இருக்கிறது. சங்கீதம் 37வது சங்கீதம் 23வது வசனத்தை வாசிப்போம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. தமது கையினால் அவனை தாங்குகிறார். கர்த்தர் தம்முடைய கையினால் அவனை தாங்குகிறார். எனக்கு அன்பானவர்களே, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவன் விழுந்தாலும் கர்த்தருடைய கரம் என்ன செய்யும்? அவனை தாங்கும். எவ்வளவு ஆச்சரியம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. இந்த தாங்கும் கரம் சாத்தானையும் லூசிபரையும் அவனோடு கூட சேர்ந்த தூதர்களை தாங்கவில்லையே. அவர்கள் விழுந்து போனவர்களாகவே இன்றைக்கும் இருக்கிறார்கள், எந்தெந்தைக்கும் இருக்கிறார்களே. ஏன் சாத்தானையும் அவனோடு கூட சேர்ந்த தூதர்களையும் அந்த கை தாங்கவில்லை? இன்றைக்கு நீதிமான் நல்ல மனுஷனுடைய அவன் விழுந்து போனால் அவனை ஆண்டவருடைய கை தாங்குகிறது, அவனை தூக்கி நிறுத்துகிறது. காரணம் என்ன? ஆச்சரியமா இருக்கிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. பரிசுத்த வேதாகமத்தில் மீகா 7வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. ஏன் சந்தோஷப்படாத? நான் கீழே விழுந்துட்டேன், நான் விழுந்து போயிட்டேன், தள்ள பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால நீ சந்தோஷப்படாத. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பாக்கியம், எத்தனை ஸ்லாக்கியம். நம்ம 7 தரம் விழுந்தாலும், முழுமையாக நாம் விழுந்து கிடந்தாலும் கர்த்தர் நம்மை தூக்குவார், கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துவார். எனக்கு அன்பானவர்களே, நல்லவனுடைய நடக்கை உறுதிப்படும். கர்த்தர் அவன் விழுந்தால் அவனை கரத்தினால தூக்குவார். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் விழுந்து போனோம். ஆனா கர்த்தருடைய கரம் நம்மை தூக்கி நிறுத்துகிறது, நம்மை தாங்குகிறது. திரும்பவும் நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ நமக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக கர்த்தருடைய கரத்தில் விழுவது என்றால் என்ன என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த வேதத்திலே முதலாவது சாத்தான், லூசிபர், அவனோடு கூட சேர்ந்த தூதர்கள் விழுந்து போனார்கள். இரண்டாவது, நாம் எல்லாரும் விழுந்து போகிறவர்களாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் பாவம் செய்து விழுந்து போனோம். ஆனா கர்த்தரோ நம்மை தாங்குகிறார், நம்மை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். எத்தனை மகிமை, எத்தனை ஸ்லாக்கியம், எத்தனை பாக்கியம். இப்பொழுது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவன் இருமாப்பு அடைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீஷராய் இருக்கக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, பிசாசு என்ன ஆக்கினை? அவன் இருமாப்பு அடைந்து, அதாவது அவன் பெருமை அடைந்து மேட்டிமை அடைந்ததினாலே சத்துருவாகிய பிசாசானவன் தள்ளப்பட்டிருக்கிறான். அவன் ஆக்கினையிலே விழ தள்ளப்பட்டிருக்கிறான். அதற்கு காரணம் என்னன்னா இருமாப்பு. தன் இருதயத்திலே மேட்டிமை எண்ணம் கொண்டான். அதனால் லூசிபரும் அவனுடைய தூதரும் விழுந்து போனார்கள்.
இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நாமும் எதனால் பாவம் செய்கிறோம் என்று சொன்னால், நாம் வேற்றுமையினாலே அந்த பிசாசு என்ன பாவம் செய்தானோ அதே பாவங்களை நாமும் செய்து நாமும் விழுந்து போகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். என்பார்களே, இந்த பிசாசுடைய பாவம் என்ன என்பதை நாம் அறிந்தோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க தன்னை நிற்கவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாமல் இருக்கும்படிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் விழுந்து போகாதபடிக்கு எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் என்பதை நாம் பரிசுத்த வேதத்துல வாசிக்கிறோம். நாம் இந்த கடைசி காலத்துல ஆண்டு நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கை என்னன்னா, நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதில விழாதபடிக்கு? பாவத்திலே சத்துருவாகிய பிசாசனவனை போல மேட்டிமையில பாவத்திலே நாம் விழுந்து போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் விழுந்து போகக்கூடாது, விழுந்து போய் நம்முடைய ஜீவனை அழித்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் சில சட்ட திட்டங்களை வைத்திருந்தார். உபாகமம் 22வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பினால், உபாகமம் 22வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவன் விழுந்து அவன் ஜீவன் போனால் அவன் விழாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் சட்ட திட்டத்திலே அவருடைய நியாயப்பிரமாணத்தை என்ன சொல்லி இருக்கிறார்? உபாகமம் 22:8வது வசனத்தை வாசிப்போம். நீ புது வீட்டை கட்டினால் ஒருவன் உன் மத்தையில் இருந்து கீழே விழுகிறதுனாலே நீ இரத்தப்பழியை உன் வீட்டின் மேல் சுமத்தி கொள்ளாதபடிக்கு அதற்கு கைப்பிடி சுவரை கட்ட வேண்டும். ஒரு வீட்டை கட்டா ஆண்டவர் பாருங்க எவ்வளவு கவனமா அவருடைய நியாயப்பிரமாணத்துல யாரும் இடறி விழுந்துடக்கூடாது என்பதற்காக, இடறி விழுந்து ஜீவனை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஒரு புது வீட்டை கட்டும் போது அந்த வீட்டில் இருக்கிறவன் கீழே விழுந்து அதனால இந்த ரத்தப்பலி அந்த வீடு கட்டினவனுக்கு வரக்கூடாது என்பதற்காக அவன் என்ன செய்ய வேண்டும்? அந்த வீட்டை சுற்றிலும் கைப்பிடி செவுறு வைக்க வேண்டும். எவ்வளவு கரிசனை உள்ள ஆண்டவர்! நாம் விழக்கூடாது என்பதற்காக, நாம் விழுந்து ஜீவனை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக, அந்த ஜீவன் எவ்வளவு விளையாடப்பட்டது என்பதற்காக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் அப்படியானால் இன்றைக்கு எத்தனை பேரு தங்கள் ஜீவனை மாய்த்துக் கொள்வதற்காக மேல மாடியிலிருந்து கீழே விழுகிறார்கள்? எனக்கு அன்பானவர்களே, சில நேரத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், புல்தடிக்கு விழுந்து செத்தவனும் இருக்கிறான், மிக பெரிய மாடியிலிருந்து விழுந்து பொழைச்சவனும் இருக்கிறான். எப்படிங்க? புல்தடிக்கு விழுந்தவனும் செத்து இருக்கிறான், ஒரு 3-4 மாடி இருந்து விழுந்தவன் கூட என்ன செஞ்சிருக்கிறான்? பொழைச்சிருக்கிறான். அவருடைய கரத்தில் இருக்கிறது நம்முடைய ஜீவன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது நாம் எல்லாரும் விழுந்து போனவர்களாக இருக்கிறோம். நாம் விழுந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். நாம் விழுந்து போய் நம்முடைய ஜீவனை விட்டுவிடக்கூடாது. இந்த உலகத்திலும் சரி பாவத்திலும் சரி நாம் விழுந்து போய் நம்முடைய ஜீவனை விடக்கூடாது என்பது ஆண்டவருடைய கரிசனையா இருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ, அதாவது விழ தள்ளுகிறவன் எவனோ, ஒரு சிறியவனை விழ தள்ளுகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். யாருக்கு நாம் இடர்களாக இருக்கக்கூடாது. யாரும் நம் நிமித்தமாய் இடறி விழுவதற்கு, பாவத்தில் விழுவதற்கு, அக்கிரமத்தில் விழுவதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? காரணமாக இருந்து விடக்கூடாது என்பதில் கர்த்தர் கவனமாக இருந்ததினாலே இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை, ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 6வது வசனத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ரோமர் 14:13 வாசிப்போம். ரோமர் 14வது அதிகாரம் 13வது வசனம். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக, நாம் ஒருவரை ஒருவர் குற்றவாளி என்று தீர்க்காதிருப்போமாக, ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு தீர்மானம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். நாம மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்த்து
அந்த குற்றவாளி என்று மற்றவர்களை தீர்க்கிறதுனாலே நாம் அவர்களுக்கு தடைக்கல்லும் அவர்களுக்கு இடருமாய் நாம் இருப்பமையானால் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நாம் அப்படி ஒரு காலமும் செய்யக்கூடாது. நாம் மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்த்து அவர்களுக்கு முன்பாக நாம் தடைக்கல்லையும் அவர்களுக்கு முன்பாக இடரையும் நாம் போடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், தீர்மானமாக இருக்க வேண்டும் என்று பவுலார் நமக்கு சொல்லுகிறார். அப்படியே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இடறி விழக்கூடாது என்பதிலே கர்த்தர் எவ்வளவு கவனமாக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் இடறி விழுவோமே ஆனால் நம்முடைய ஜீவனுக்கு நமக்கு உத்தரவாதம் இல்லை. ஆகவே நாம் இடறி விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, மூன்றாவதாக, முதலாவது லூசிபர் அவனோடு கூட சேர்ந்த தூதர்கள் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு விழுந்தார்கள். இரண்டாவது, இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி நாம் விழுந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை தாங்கி இருக்கிறார். கர்த்தர் நம்மை அவருடைய கரத்தினாலே நம்மை பாவ சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். நம்மை கழுவி பரிசுத்தமாக்கி இருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான தேவன்! நாம் 7 முறை விழுந்தாலும் நம்மை அவர் தம்முடைய கரத்தினால, பலத்த கரத்தினால நம்மை தூக்கி நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது, எனக்கு அன்பான இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய சபை, பாபிலோன் என்கிற சபை விழுந்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 21வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 21 இதோ ஒரு ஜோடி குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறார். பாபிலோன் விழுந்தது அதன் விக்கிரக தேவர்களை எல்லாம் தரையோட மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறார். அதன் விக்கிரக தேவர்களை எல்லாம் தரையோடு மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறார். பாபிலோன் ஏன் விழுந்தது? அந்த பாபிலோன் சபை ஏன் விழுந்தது? அந்த சபையில விக்கிரகங்கள் இருக்கிறது. பாபிலோன் எந்த சபையை குறிக்கிறது? வேசியினுடைய சபையை குறிக்கிறது. இந்த உலகத்தில மீதமான சபை ஒன்று இருக்கும் என்றால் பாபிலோன் சபை இருக்கும். மருள விழுந்து போன சபை, சத்தியத்தை இடறி காலில மிதித்த சபை, சத்தியத்திற்கு எதிராக இருக்கிற சபை, பாபிலோன் என்று அழைக்கப்படுகிற விக்கிரகங்கள் நிறைந்த சபை, விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிற சபை. எனக்கு அன்பானவர்களே, இந்த சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது, பாபிலோன் விழுகிறது என்று சொல்லவில்லை, விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாபிலோன் விழுந்தது என்று சொன்னால் இந்த பாபிலோன் எங்கே விழுந்தது? இந்த பாபிலோனை ஆண்டவர் திரும்பவும் தன்னுடைய கரத்தினால அவர் உயர்த்துவாரா, தூக்குவாரா என்றால், எப்படி சத்துருவாகிய சாத்தான் லூசிபர் அவனோடு கூட சேர்ந்த தூதர்கள் பரலோகத்திலிருந்து விழுந்து போனதினால் அவர்கள் திரும்பவும் ஆண்டவராகிய தேவன் இன்னொரு வாய்ப்பை கொடுத்து அவர்களை மீட்கவில்லையோ, அது போல இந்த பாபிலோன் விழுந்தது என்று சொன்னால் அது விழுந்து அது நியாய தீர்ப்புக்கு இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது திரும்பவும் எழும்புமா என்று சொன்னால் திரும்பவும் அது எழும்புவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அது எங்கே விழுந்தது என்பதுதான் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் எங்கே விழுகிறோம் என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. பாபிலோன் விழுந்தது என்று வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை, வேசித்தனமான உக்கிரமான மது என்றால் மாறுபாடான கலப்புள்ள சத்தியத்தை இந்த உலகத்திற்கு சொல்லி அநேகரை அந்த மாறுபாடான சத்தியத்திற்கு விழ வைத்த அந்த வேசி பாபிலோன் மார்க்கம், அந்த வேசியின் மார்க்கத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அது என்ன செய்தது? விழுந்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்த 18வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்த 18:2 பலத்த சத்தமிட்டு பாபிலோன் விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்போ. அது எங்க விழுந்தது? அது பேய்களுடைய குடியிருப்போ. சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும். அசுத்தமோ அருவருப்பும் இல்ல சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அந்த வேசியின் மார்க்கத்திலே விழுந்து
அநேகர் அந்த வேசியின் மார்க்கத்தை பின்பற்றி, அந்த அருவருப்பை பின்பற்றி, அந்த விக்கிரக ஆராதனைக்கு அவர்களை தங்கள் ஒப்பு கொடுத்து, பேய்களுக்கு குடியிருப்பாகவும் அசுத்த ஆவிகள் இருக்கிற அந்த வீட்டில தங்களை உட்புகுத்தினவர்களாகவும், எல்லா அருவருப்பும் அவனோடு கூட அந்த வேசி மார்க்கத்தோடு கூட செய்கிறவர்களாகவும் அவர்களுக்கு அங்கே ஒரு அடைக்கலம் கிடைத்திருக்கிறது. அவர்கள் விழுந்தார்கள் என்று பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது கர்த்தருடைய கரத்தில் விழுவது என்றால் என்ன? கர்த்தருடைய கரத்தில் விழாமல் போனவர்களுக்கு என்ன நடக்கிறது? வேதத்திலே நாம் கவனிப்போம். எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஒருவனும் தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் விழுந்து போகாதபடிக்கு. எதில விழுந்து போகாதபடிக்கு? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, நீதிமான் எங்கே விழுகிறான்? தேவனுடைய கரத்திலே விழுகிறான். தேவனுடைய கரம் என்றால் என்ன? தேவனுடைய கிருபை. அவருடைய கிருபையினாலே ஆண்டவர் அவனை திரும்பவும் கழுவுகிறார், திரும்பவும் தூக்கி நிறுத்துகிறார். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருக்கிறான். காரணம் என்ன? அவன் தேவனுடைய கரத்தில் விழுகிறான். தேவனுடைய கரம் என்றால் என்ன? கிருபையிலே விழுவது. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய கிருபையிலே நாம் விழுந்தால் நாம் திரும்ப எழுந்திருப்போம். கிருபையை இழந்து போனால், கிருபை இல்லாமல் நாம் விழுந்து போனால், அந்த லூசிபருடைய அவனோடு கூட சேர்ந்த தூதர்களும் தேவனுடைய கரத்தில் விழவில்லை. அவர்கள் கிருபையிலிருந்து விழுந்து போனார்கள், அவர்கள் கிருபையிலே விழவில்லை. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் விழுந்திருப்பது, நாம் 7 முறை விழுந்தாலும் நாம் எழுந்திருக்கிற காரணம் தெரியுமா? நாம் கர்த்தருடைய கரத்திலே விழுகிறோம். கர்த்தருடைய கரத்தில் விழுந்தால் அவருடைய கிருபையிலே விழுகிறோம். அவருடைய கிருபையிலே விழுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளை கிருபையாய் ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்மை தூக்கி நிறுத்துகிறார். ஆனால் லூசிபரும் மகா பாபிலோன் என்கிற அந்த வேசி மார்க்கமும் எங்கே விழுந்திருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய கிருபையில் அல்ல, கிருபை இல்லாமல் அவர்கள் விழுந்திருக்கிறார்கள். கிருபை இல்லாமல் விழுவதற்கும் கிருபையிலே விழுவதற்கும் வித்தியாசத்தை பரிசுத்த வேதாகமும் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது கர்த்தருடைய கரத்தில் விழுந்தது யார்? பரிசுத்த வேதத்தில் 2 சாமுவேல் 24வது அதிகாரத்திலே தாவீது மிகப்பெரிய ஒரு பாவம் செய்தான். அந்த தாவீது மிகப்பெரிய பாவம் செய்த போது அந்த தாவீதுக்கு 3 விதமான தண்டனை கொடுக்கப்பட்டது. நீ இந்த பாவத்தை செய்ததினாலே உனக்கு 3 விதமான தண்டனையை நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார். அந்த 3 தண்டனையை தாவீது கேட்ட பொழுது அந்த தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் மனுஷனுடைய கையில் விழக்கூடாது, என் தேவனுடைய கையில் நான் விழ வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய கையில விழுவது என்றால் என்ன? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த லூசிபரும் அவனோடு கூட சேர்ந்த தூதர்களும் ஆண்டவருடைய கையில் விழவில்லை. ஆண்டவருடைய கை கிருபை நிறைந்த கை. பிரியமானவர்களே, அவர் திரும்பவும் மன்னித்து நம்முடைய பாவங்களை மறந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை திரும்பவும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் தேவனுடைய கையில் விழாமல் போனால், கிருபையிலிருந்து விழுந்தால் நமக்கு மீட்பு இல்லை, நமக்கு ரட்சிப்பு இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் நாளும் பாவம் செய்யும் போதெல்லாம் கர்த்தருடைய கிருபையில விழுகிறோம். ஆண்டவர் கிருபையாக நம்மை தூக்குகிறார். இப்பொழுது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தாவீது செய்த பாவத்தையும், தாவீது என்ன பாவம் செய்தார்? 2 சாமுவேல் 24வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடும்படியாக கூறினார். இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணும்படியாய் சாத்தான் அவனுக்குள் சொன்னபடியால், சாத்தான் அவனை ஏவினபடியால், தாவீதை ஏவினபடியால் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை லக்கம் பார்த்தார், இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட்டார். அதனால் என்ன வந்தது?
தாவீதுக்கு தண்டனை வந்து தாவீதுக்கு மட்டுமல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதையும் ஆண்டவர் தண்டித்தார். வாசிப்போம் 2 சாமுவேல் 24:10 வசனத்தை வாசிப்போம். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி நான் இப்படி செய்ததினால் பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். உமது அடியாரின் அக்கிரமத்தை நீக்கிவிடு. இப்ப தாவீது சொல்றான், ஆண்டவரே நான் உமக்கு விரோதமா பெரிய பாவம் செஞ்சுட்டேன், நான் விழுந்துட்டேன். எங்க விழுந்தான் தாவீது? ஆண்டவருடைய கிருபையில தான் விழுந்திருக்கிறான். ஆண்டவருடைய கிருபை விட்டு நாம் வெளியே விடுவோமையானால், கிருபை அல்லாமல் விழுமையானால் நம்மை மீட்பதற்கு ஒருவரும் இருக்க முடியாது. கர்த்தருடைய கரத்தில் விழுமையானால் அது கிருபை உள்ள கரம், பிரியமானவர்களே, அது தாங்குகிற கரம், ஆண்டவருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம். அவருடைய கரத்தில் 7 முறை விழுந்தாலும் நீதிமான் எழுந்திருப்பார். நல்லவன் எத்தனை முறை ஆண்டவருடைய கரத்தில் விழுந்தாலும், அவன் பாவம் செய்து இடறி விழுந்தாலும் அவன் திரும்பவும் ஆண்டவர் அவனை தூக்குவார், அவனை காப்பாற்றுவார். இப்போது தாவீது செய்த பாவத்திற்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்க வேண்டும். என்ன செய்வார் என்பதை பாருங்கள். 2 சாமுவேல் 24 அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போம். தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீது ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது, நீ தாவீதிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள். அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். தாவீது பாவம் செய்து கர்த்தருடைய கரத்தில் விழுந்த போதிலும், கர்த்தருடைய கரத்தில் நம்ம விழுந்தாலும் நமக்கு தண்டனை இருக்கிறது, நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஆனால் அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது கிருபை உள்ள நியாய தீர்ப்பாக இருக்கும். அது நிச்சயமான அழிவுக்கு நம்மை கொண்டு போகாது. ஆண்டவருடைய கரத்தில் விழுவோமையானால் அந்த கரத்தில் நமக்கு நியாய தீர்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. அது தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்த பாவம் பெரிய பாவம், அதற்கு தண்டனை இருக்கிறது. அந்த பாவத்திலிருந்து நீ மீட்கப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசியுங்கள் 2 சாமுவேல் 24 அதிகாரம் 13 வசனம். அப்படியே காத்து தாவீதிடத்தில் வந்து அவனை நோக்கி உம்முடைய தேசத்திலே 7 வருடங்கள் பஞ்சம் வர வேண்டுமா? 7 வருடம் பஞ்சம் வர வேண்டும். 3 காரியம் சொன்னார்ல, அதுல ஒண்ணு 7 வருடம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர அவளுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது 3வது அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ. இப்போது என்னை அனுப்பினவருக்கு என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீ யோசித்து பாரும் என்று சொன்னார். அதற்கு தாவீது என்ன சொன்னார்? 2 சாமுவேல் 24 தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது கர்த்தருடைய கையில் விழுவோமானா அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றார். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்தில் விழ வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தருடைய கரத்தில் விழுவது என்றால் என்ன? ஆண்டவருடைய இரக்கத்திலே, ஆண்டவருடைய கிருபை உள்ள அவருடைய கரத்திலே நாம் விழுந்தால் ஆண்டவர் திரும்பவும் நம்மை உயிர்ப்பிப்பார், திரும்பவும் நம்மை தூக்கி நிறுத்துவார் என்பதை சங்கீதக்காரனாகிய தாவீது அறிந்திருந்தான். இன்றைக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் திரும்ப எழுந்திருப்பதற்கு, நாம் விழுந்தாலும் திரும்ப நாம் எழுந்திருப்பதற்கு காரணம் என்ன? நம் கர்த்தருடைய கரத்தில கிருபையிலே நாம் விழுகிறோம். கிருபை அல்லாமல் நாம் விழுவோமையானால் அந்த லூசிபரை போல அவனோடு கூட சேர்ந்த தூதர்கள் அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட முடியாமல் போனது போல ஆண்டவருடைய கிருபையிலிருந்து நாம் விழுவோமையானால் நம்ம யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய கிருபையிலே நாம் விழுவோமையானால், கர்த்தருடைய கரத்திலே நாம் விழுவோமையானால் அங்கே நமக்கு தண்டனை இருக்கிறது, அங்கே நமக்கு சிக்ஷை இருக்கிறது. அங்கே ஆண்டவர் நம்மை சிட்சித்து நம்மை புடமிட்டு அவருடைய கரத்தில் நாம் விழுவோமையானால் அவர் மறுபடியும் நம்மை சுத்திகரித்து நம்மை அலங்கரித்து திரும்பவும் நம்முடைய பாவத்தை அவர் நினைக்காமல் நம்முடைய பாவத்தை எல்லாம் நீக்கி அதை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி திரும்பவும் நம்மை நிலைநிறுத்த அவர் வல்லவராக
இருக்கிறோம். ஆகினாலே தாவீதுக்கு தெரிகிறது, ஆண்டவரே நான் இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது எனக்கு முன்பாக மூன்று விதமான தண்டனைகளை குறித்திருக்கிறேன். இந்த 3 தண்டனையில மனுஷன் கையில விழுந்து போயிடக்கூடாது, நான் சத்துருவாகிய சாத்தான் கையில விழுந்து போயிடக்கூடாது. நான் உம்முடைய கிருபை உள்ள இரக்கமுள்ள தயவுள்ள கரத்தில் விழுந்தால் கர்த்தர் திரும்பவும் என்னை தூக்கி இருப்பேன். இது தாவீதுக்கு தெரியும். இதை கேட்கிற சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைக்கு தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருடைய கரத்தில் விழுவோமையானால் கர்த்தர் திரும்பவும் நம்மை உயிர்ப்பிப்பார், திரும்பவும் நம்மை தூக்குவார், நம்மை உருவாக்குவார். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை நேரத்தில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக நாம் கர்த்தருடைய கரம் என்றால் என்ன, கர்த்தருடைய கரத்தில் விழுவது என்றால் என்ன, கர்த்தருடைய கரத்தில் விழாமல் போய் கர்த்தருடைய கரம் இல்லாமல் விழுவது, அவருடைய கிருபை இல்லாமல் விழுவது என்றால் என்ன என்பதை கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் தியானித்தோம். இப்பொழுது ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். சங்கீதம் 116 சங்கீதம் 8வது வாக்கியத்தை வாசிப்போம். என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்களுக்கும் தப்புவித்து அவரே நம்மை தப்புவிக்கிறவர், அவரே நம்மை தப்புவிக்கிறவர். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய மகா தயவு நம்முடைய கால் இடர்களுக்கு தப்புவிக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய கரத்தில் இருக்க வேண்டும். அவர் கரம் அவ்வளவு ஆசீர்வாதம். நாம் விழுந்தாலும் அவருடைய கரத்தில் விழ வேண்டும். அவர் கரத்தை எல்லாமல் நாம் விழுவோமையானால், அவர் கிருபை எல்லாமல் நாம் விழுவோமையானால் நம்மை மீட்டுக் கொள்வதற்கு, நம்மை ரட்சிப்பதற்கு ஒருவரும் இருக்க முடியாது. இன்றைக்கு அந்த கிருபைக்காக நம்ம ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய கரம் கிருபை உள்ள கரம், இரக்கமுள்ள கரம், தயவுள்ள கரம். அந்த கரத்துக்காக நம்ம ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த